மண்டே மார்னிங் காலையில் எழும்பினோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா கையிலையும் கால்லையும் பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டிருந்தாங்க நைட்டு. காலையில் எழும்பினோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிசைன் எது போட்டாலும் எனக்கு சந்தோஷம். மெஹந்தியோட வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே டைம் போயிடுச்சு. விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைக்கணுன்ற ஞாபகமே கொஞ்சம் கூட இல்லை. உடனே குளிச்சுட்டு கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு பக்கம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு, இன்னொரு பக்கம் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு வந்து வெள்ளை ரைஸ் தான் வேணும்னு கேட்டாங்க. அதையும் ஒரு பக்கம் வேக போட்டுட்டு, பொதுவாகவே கடலையை வந்து சிம்பிளாக கடுகு உளுந்து போட்டு தான் தாளிப்பேன். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சமாக நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை வந்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு விநாயகருக்கு எடுத்துகிட்டு போய் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னே மதியம் சாப்பாட்டுக்கு வந்து கருவேப்பிலை குழம்பு வைக்கலான்னு. ஸோ ஒரு பக்கம் கருவேப்பிலை குழம்பு வச்சுக்கிட்டே இருக்கும்போது காஃபி வேணும்னாங்க. ஸோ காஃபியோட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் காஃபி குடிப்பாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு ஊற்றின காஃபியில் கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு கருவேப்பிலை குழம்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ரசமும் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சனால கண்டிப்பாக ரசம் வைக்கணும். ஸோ ரசத்தையும் வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன். இட்லிக்கும் ஊற வச்சுட்டேன். கருவேப்பிலை குழம்புக்கு இட்லி வந்து ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். அதையும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வெள்ளை ரைஸ், ரசம், கருவேப்பிலை குழம்பு, புடலங்காய் வந்து பைத்தம்பருப்பு கூட்டு. இன்றைக்கி சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டேன்.